ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் நாயகர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு பார்க்க போற பதிவு, பள்ளிக்கூடம் பக்கமே போகாத ஜாதகர் எப்படி கண்டுபிடிக்கிறது. நான் ஜாதகத்தை பார்த்த உடனே கேட்ட விஷயம். எப்படி கேட்டேன்? கல்விங்கிறது 4ஆம் இடம். 4ஆம் இடத்துக்கு யோகர்கள் அவயோகர்கள் அதை பார்த்தா பாவத் பாவம் சொல்றாங்களே, அந்த அமைப்பா வச்சு பார்த்தோம். பார்த்த உடனே கிரக பாவ சுபத்துவ அமைப்புல தான் சொன்னது. உறுதியா சொல்லலாமே. ஜோதிட பலன்களே கோல்சாரமானாலும் சரி, தனிப்பட்ட ஜாதகங்களாக ஜாதகத்து பலன் பார்க்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி, கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும அமைப்பை வச்சு நீங்க சொல்லுங்க, மிக சரியா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் பாவத்துவ சுபத்துவம் இருக்கும். அது நடக்குதான் பார்க்கறதுக்கு தசாபுத்தி இத்தனை அமைப்பு இருக்கு. ஜாதகம் எப்படி பார்க்கறது? முதல்ல வந்த உடனே லக்னம் நல்லா பார்க்கணும். லக்ன நாயகர், லக்னத்துக்கு ஏற்படக்கூடிய சுபத்துவ பாவத்துவம், லக்னாதிபதிக்கு ஏற்படக்கூடிய சுபத்துவ பாவத்துவம், ராசிக்கு ஏற்படக்கூடிய சுபத்துவ பாவத்துவம், ராசி அதிபதிக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம், இதுதான் மெயின். கட்டடத்துக்கு அஸ்திவாரம் முக்கியம் மாதிரி இது ஒரு விஷயம். சுவர் நன்றாக இருந்தால் சித்திர வரைய முடிங்கிறது உதாரணம். அடுத்து மற்ற அமைப்புகள். இப்ப நான் சொல்ல போற விஷயம் ஜோதிடத்தை நான் ஒவ்வொரு வீடியோவும் பேசணும்னா தொடுத்துக்கிட்டே போகும். அதுல யாருக்கு, எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே ஒரு துறையில இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தால் அந்த துறையில மேன்மையாக இருப்பார். ஜோதிடம் மகா அற்புதமான விஷயம். மறைபொருள் சாஸ்திரம் எழுத நம்ம அறிய முடியாது. இறைவன் அருளால நல்ல நமக்கு அந்த பாக்கியம் இருக்கணும். நல்ல குருநாதரை பெறணும். நம்மளுடைய ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கணும். குரு பகவான் ஆன்மீகத்தை நம்புறதுதான் ஜோதிடம். சாமியே இல்லைன்ட்டு ஒருத்தர் ஜோசியம் பார்க்கிறாராம், அதெல்லாம் வேஸ்ட். அதாவது ஒரு மரத்துல மரக்கிளையில இருந்துக்கிட்டு மரத்தை அடி மரத்தை வெட்டுற கதையில உள்ளவங்க. அப்ப ஆன்மீகம் இல்லாம ஜோதிடம் இல்லை. ஆனாலும் குருவை புதன் பார்க்கக்கூடாது. குரு புதன் பார்க்கக்கூடாது. ஆன்மீகமா வானியல் படி உள்ள ஜோதிடமான திணறுவார், பரிகார ஜோதிடர் போவார். அப்படிலாம் நுட்பமான விட்டு இருக்கவே இருக்காது. இல்லை, நிறைய ஜாதகம் பார்த்தாச்சு. ஜோதிட ஆர்வலரா அப்படிங்கிறது அதிலே தெரியும். ஜோதிடருக்கும் கிரக அமைப்புகள் உண்டு. அவங்களுக்கும் கர்மாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஜோசியர். இப்ப 4ஆம் இடம் கல்வியை பத்தி தான் பேச போறோம். தலைப்பு, பள்ளிக்கூடமே செல்லாத ஜாதகம். எப்படி சொன்னேன், இதை விளக்குறேன். இது என்கிட்ட நேற்று பார்த்த ஜாதகம், அதை தான் இங்கே விளக்குறேன். அதுக்கு முன்னாடி அந்த அஸ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு சம்பந்தப்பட்ட கல்வியின் தரம், சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள், கல்வியின் தரம், உயர்கல்வி அதனுடைய தரம், திருமணம் அதன் தரம், வெளிநாட்டு வாழ்க்கை அதன் தரம். வெளிநாட்டு வாழ்க்கை தரம்னு என்ன? வெளிநாடு போய் போறது சம்பாதிக்கத்தான். அங்கே போய் திணறாரா, சம்பாதிக்கிறாரா, நல்ல சம்பாத்தியம் இருக்கா, சம்பாத்தியத்தை முடிச்சுட்டு நல்ல பருவமான வயசுல உள்ளூர்ல இருந்து அனுபவிக்கிறாரா, இதெல்லாம் கொடுப்பினை. அதுவும் பாவக சுபத்துவம் கிரக சுபத்துவம் வரும். தசாபுத்திகளையும் வச்சு நம்ம பார்க்கணும். முதல்ல லக்னம் வலிமையா இருக்கணும். இப்படி காம்பினேஷன் எல்லாத்தையும் பார்த்தா தான் ஜாதக பலன்களை சொல்ல முடியும். இவர் ஆக இந்த கிரக பாவக சுபத்துவ அமைப்புப்படி உள்ள வீடியோக்கள் 1300க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நான் வச்சிருக்கேன், பதிஞ்சிருக்கேன். பாருங்க, ஜோதிடத்தை உணருங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ஜாதகத்தை வளர்க்க போற மாதிரி உங்களுக்கு கல்வி விஷயங்கள், உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேர குழந்தைகளுக்கு கல்வி எப்படி இருக்கும் அடிப்படையில. நான் எந்த ஒரு பலனாக அவங்க கேட்டாலும் சரி, அடிப்படையில உள்ள அடிப்படை கட்டமைப்பை பார்த்துட்டு தான் அது சார்ந்த விஷயங்களுக்கு போவேன். அடிப்படை கட்டமைப்பை பார்க்காம நம்ம மேல போனோம்னா கடல் நீர் மாதிரி பலன் வராது. அப்ப இந்த ஒரு விஷயமாக கல்வி என்ன படிக்கலாம், படித்த கல்வியில நம்ம சம்பாதிக்க முடியுமா, சரியா? கல்வியின் தரம் எப்படி இருக்கும்? பட்ட படிப்பு நிறைய சில பேர் பார்த்தீங்கன்னா பட்டம் படிக்கிறதே குறிக்கோளா இருக்கும். அந்த ஜாதகத்தில் 4ஆம் இடம் புதன்லாம் அதிக சுபத்துவமா இருக்கும்போது கல்வியில அவருக்கு நாட்டம். இப்படி அமைப்புல படிக்கிற அமைப்பை நம்ம பார்த்துக்கலாம். அது சம்பந்தமா உங்களுக்கு எந்த ஒரு கல்வி சம்பந்தமா எந்த ஒரு விஷயம் எப்படி படிப்பார், அதோட தரம் இருக்குங்க. எல்லாமே எல்லா விஷயத்திலயுமே குவாலிட்டி இருக்கு. அது தெரிஞ்சுக்கணுமா?
திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. கட்டண முறை தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோட நான் பதில் சொல்றது கிரக விளக்கத்தோட தான். அதோடு நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். திருமண பொருத்தம், திருமணம் எப்படி எப்ப நடக்கும் முக்கியம், அது எப்படி இருக்கும், அதோடைய திருமண வாழ்க்கையின் தரம் அதை சொல்லிடலாம். குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்த்தா பலன்களை தெளிவா எடுத்து சொல்லலாம். சரியா? இப்ப கான்செப்ட்ல போவோம். பள்ளிக்கூடமே செல்லாத ஜாதகம், ஒரு வார்த்தையில் பதில் இல்லை. புதன் கெட்டு போச்சு, பள்ளிக்கூடமே போக மாட்டாரு அப்படின்னு சொல்லவே முடியாது. இவர் பிறந்தது வந்து 4/5/1987, 39 வயசாகுது. 4/5/1987, 7:30 இரவு கோவையில் பிறந்திருக்காரு. வளர பெற அஷ்டமி அமைப்புல வரும். இப்ப புனர்பூச 4ஆம் பாதம் இதுல வரும். சரியா? இதுல ஒரு விசித்திரமா வியாழ தசை 17 நாட்கள் மட்டும் இருக்க பிறந்திருக்காரு. வாக்கியத்துல கொண்டு வந்தாங்க, அதுல சனி தசையுடைய அமைப்பு காட்டுது, அது தவறு. அப்ப 17 நாட்கள் இருக்க பிறந்திருக்காரு குரு தசையில. நான் உடனே இவரை இந்த ஜாதகத்தை நம்ப வைக்க சில விஷயங்கள் சொல்லுவேன். அப்ப இவருடைய அம்மாவும் வந்திருந்தாங்க. ஜாதகத்துல நிலையை வச்சு 17 நாட்களுக்கு பிறகு குழந்தை பிறந்து 17 நாட்களுக்கு பிறகு இந்த குழந்தைக்கு நீங்க வைத்தியம் பண்ணீங்கன்னு சொன்னேன். அப்படியே அசந்து போயிட்டாங்க. அதுதான் உண்மை அப்படின்ட்டாங்க. ஏன்னா பிறக்கும் பொழுது சந்திரனுக்கு தான் சாரம் சொல்றாங்களே, சாரம் வந்து சந்திரனுக்கு மட்டும்தான். இதெல்லாம் எப்படி சந்திரனுக்கு சாரம்? புனர்பூசத்துல பிறந்த வியாழ திசையில பிறக்கிறாரு. புனர்பூசம் 4ஆம் பாதம், புனர்பூசம் மறைய போற முடிய போற நேரத்துல பிறந்திருக்காரு. 17 நாட்கள் இருக்க பிறந்திருக்காரு. இங்க பாருங்க, லக்கணத்துக்கு 5ல குரு சுக்கிரன் இருக்காங்க. குரு ராவோட நெருங்கிட்டாரு. இந்த குரு இழந்த ஒளிய சுக்கிரன் கொடுக்குறாரு. இதை அடுத்த வீடியோல விளக்குறேன். இந்த ஜாதகத்துல 10 வீடியோ போடலாம். இந்த ஜாதகத்துல 10 வீடியோக்கள், எல்லாத்தையும் விரைவில் சொல்லக்கூடாது. தனித்தனியா மாணவர்கள் பாடம் நடத்துற மாதிரிதான். பொதுமக்கள் பாருங்க, ஆர்வலர்கள் பாருங்க, ஜோசியர் கூட பாருங்க. அப்ப இந்த கிரக சுபத்துவம்ங்கிறது இதுதானுங்க. எந்த கிரகம் ஒளிய இழக்குது, அதுக்கு சப்போர்ட் பண்ண எந்த கிரகம் இருக்கு, கட்டத்தை மீறி கூட தொடர்பு கொள்ளும். இதெல்லாம் பெரிய நுணுக்கமான விஷயம். இதுதான் சுபத்துவ அமைப்பு. சுபத்துவம்னா என்னன்னு கேட்குறீங்களே, இதுதான் சுபத்துவம். அப்ப குருதசை நடக்கும்போது 5ஆம் இடத்துல இருக்கு, லக்கணத்துக்கு 5 நல்லா தானே இருக்கும். 17 நாள் இந்த குழந்தை நல்லா இருந்துச்சு. குருக்கு என்ன, அடுத்து சனி என்ன, லக்கணத்துல சனி வந்துருச்சா, செவ்வாய் நேரம் இருக்கா, சனியும் செவ்வாய் டிகிரி வாய்ஸா சரியா இருக்காங்க. அப்ப எப்படி இந்த குழந்தைக்கு வைத்தியம் பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அது தனியா டீட்டெயிலா ஒரு விவரம் போடுவோம். இப்ப கல்வி எடுத்துக்கிடுவோம். முதல்ல ஜாதகர் வலிமையான வரா பார்க்கணும். லக்கணத்துல சனி வரவே கூடாது, ஸ்தான பலம் கிடையாது. லக்கணத்துல செவ்வாய் வீட்டுல சனி கடும் பகையா இருப்பாரு. சனி செவ்வாய் ஆகாத கிரகம். லக்னாதிபதியை சனி பார்க்கிறாரு, லக்கணத்துல இருந்த சனியமும் செவ்வாய் பார்க்கிறாரு. இந்த உன்னால நான் கட்டீங்க என்னால நீங்க கட்டீங்கிற கதையில இது வரும். அப்ப இதை பார்த்த உடனே சரி இவருக்கு வந்து சனி திசையும் வருது பாருங்க. 17 நாள்ல சனி திசையும் வருது. 19 வருஷம் எப்படி படிச்சிருப்பாரு, எல்லாத்தையும் எக்ஸ்கோல் பண்ணி பார்க்கணும். இப்ப அடுத்து 4ஆம் பாவத்துக்கு போகணும். இங்க பாருங்க, லக்கணத்துல உள்ள சனியும் செவ்வாய் பார்க்கிறாரு, இந்த லக்னாதிபதி சனி பார்க்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து தனிக்க, அதாவது 7ஆம் பார்வையாக சமசப்தமாக பார்த்து கெடுக்கிறாங்க. செவ்வாயும் கெட்டு போகுது, சனியும் கெட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. சனி யாரு? 4ஆம் அதிபதி தானே. 4ஆம் அதிபதி தானே. அப்ப 4ஆம் அதிபதி லக்கணமும் கெட்டு சனி செவ்வாய் தொடர்பு வந்து சனி 4ஆம் அதிபதியாகி செவ்வாயோட பார்வையில் எப்படி படிப்பார்? சரி, இதை மட்டும் சொல்லிடுறதா? புதனை பார்க்கணும்ல. பாவகம், பாவகாதிபதி, காரகம். என்ன அருமை ஆசாரங்களுடைய பாவக சுபத்துவ பாவத்துவம், காரக சுபத்துவ பாவத்துவம், பாவகாதிபதி சுபத்துவ பாவத்துவம், இதெல்லாம் பலன் இருக்கு. அடுத்து நம்ம எதை பார்க்கணும்? கல்விக்கு புதனை பார்க்கணும்ல. இந்த இருக்கு புதன் வந்து செவ்வாயில ஸ்தான பலம் இல்லை. இங்க சூரியனோட அஸ்தங்கம் தான், ஆனா அஸ்தங்கத்தை எடுத்துக்க வேண்டியது இல்லை. இப்ப புதன் இங்க இருக்காது. சரி, இன்னொரு விதி இருக்கு. இடம் கொடுத்த கிரகத்தை பார்க்கணும்ல. இது செவ்வாய் வீடு தானே. அவர் எப்படி இருக்காரு? செவ்வாய் சனி தொடர்பு வந்துச்சுல. அப்ப பார்க்கக்கூடிய முறைப்படி சுபத்துவ பாவத்துவப்படி பார்த்தோம்னா உறுதியா சொல்லலாம் பலனை. அப்ப
அதே மாதிரி இந்த சனி தசை வந்ததுதான் காரணம். சரி இப்படி இருக்கு, தசாபுத்தி நல்லா வந்துச்சுன்னா ஓரளவு படிச்சிருப்பாரு, பள்ளிக்கூடம் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லணும். நல்லா படிச்சிருக்க மாட்டாருன்னு சொல்லலாம். இங்க படிக்கவே இல்லையே, பள்ளிக்கூடமே போகல. அவரே ஒத்துக்கிறாரு, பள்ளிக்கூடமே போகலன்னா. சிறு வயதுல டீக்கடையில வேலை பார்த்திருக்காரு. படிக்கல என்ன செய்வாங்க, படிப்பே வரல, ஆர்வமே இல்லைங்கிறாரு. இதுதாங்க கிரக சுபத்துவ பாவத்துடைய அமைப்பு. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவர் படிப்பாரா, எவ்வளவு தூரம் படிப்பாரு, பட்ட படிப்பு படிப்பாரா, பிளஸ் டூ இது ஆரம்ப கல்வி படிப்பாரா, பல சூழ்நிலைகள் இருக்கா, அப்ப கல்வி தொடருமா தொடராதா அழகா சொல்லிடலாங்க. பாவத் பாவம்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் சரி வராது, அது பார்க்க தேவையில்லை. பாவத் பாவம் இருக்கு, அவங்க பாவத் பாவமே சுபத்துவத்துலதான் சுபத்துவ பாவம் பாவத் பாவம் பாக்குறாங்க. பாவத்துவமான அது நடக்காது. பாவத் பாவகம் கணக்குப்படி பார்த்துட்டு சுபத்துவமான தான் அந்த பலன் நடக்கும். அப்ப அப்படிலாம் சுத்தர தேவையில்லை. அழகா 12 கட்டத்துக்கு லக்கணத்தை வச்சே பலன் பார்க்கலாம். அப்ப இவர் இந்த சனி செவ்வாயின் துறையில் இருக்கிறார், எந்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்காரு, 5 சுக்கிரன் குரு. அப்ப இவர் கட்டட அமைப்புல வேலை பார்க்கிறாரு, டைல்ஸ் பதிக்கிறது, ஒரு கட்டடத்தை கட்டுறவருக்கு உதவி புரிவது, இந்த மாதிரி அந்த கட்டடம் சம்பந்தமான வேலையில இந்த டைல்ஸ் ஊட்டுறாருல சனி செவ்வாய், மெஷின் வச்சுதான் அதை அறுத்து விட்டுறது, இப்படிதான் நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அவர் கரெக்டா ஆமா அப்படின்ட்டாரு. ஆனால் யூகம் நன்று, புதன் மறைந்தாலும் சூரியன் அஸ்தங்கம் கிடையாது, ராகு புதன் ஒட்டல, செவ்வாய் புதன் ஒட்டல, இதான் நுணுக்கம். செவ்வாய் புதன் ஒட்டல, ராகு இங்க வரல, குறிப்பாக தனித்த புதனார்களால இவர் யூகமானவர், படிப்பில்லாட்டாலும் யூகமானவர், இதுதான் பலம். அடுத்து ஒரு நுணுக்கமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.